பேர் அவன் சொன்னாங்க படத்துலேயே உங்களுக்கு நான் அவனே கிளியராக மென்ஷன் பண்ணுறானே, நான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரி கிடையாது, எங்கள் நாட்டுக்கு யார் வந்து பாகிஸ்தான்லேயே இருக்கிற துரோகிகளுக்கு தான் எதிரின்னு இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படி உங்களுக்கு முஸ்லீமை தப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அப்போ நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்கெல்லாம் பாகிஸ்தான் வந்து ஒரு முஸ்லீம் நாடு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற எல்லா தீவிரவாதியும் முஸ்லீம்ஸ் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு அங்கே போய் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் முஸ்லீம்ஸ் பற்றி அவங்க ஃபுல்லாக பேசியிருக்காங்களே தவிர இது வந்து முஸ்லீம் சூப்பராக இருக்குது ப்ரோ. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஹிந்தியிலே தான் இருக்குன்னு திடீர்னு இது பண்ணிட்டாங்க போல், அதனால டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா தமிழ் டப் வந்து உண்மையாக ஒர்த்தாக இருந்தது. ஓகேம்மா 4 ஹவர் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. நமக்கு அந்த இன்டர்வல் வரத்துக்கும் சரி, அந்த செகண்ட் ஹாஃப் முடியறதும் சரி சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ. படம் உண்மையாகவே வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்தது படம். ப்ளஸ் வந்து நம்மளே வந்து ஒரு இந்தியனாக இருக்கிறத நினச்சி ப்ரௌடாக. துரேந்தர் படம் பார்த்துட்டு வரேன். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4 ஹவர்ஸுங்கிறது படத்துக்கு ரொம்ப ஹெவி லாகு. சரி, தமிழ் டப்புன்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தி வெர்ஷனில் பார்த்தேன். ஹிந்தி வெர்ஷனில் பார்க்கும்போது நிறைய சீன் வந்து எனக்கு கன்வே பண்ண முடியல, அவங்க அந்த பேசுகிறது நம்ம புரிஞ்சிக்க முடியல. தமிழில் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியுது. துரேந்தர் 1, 2 ரெண்டுமே வந்து நல்ல செம்மையாக தான் இருந்தது. சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ரன்பீர் சிங் மட்டும் லைட்டாக மாறின மாதிரி இருந்தது வாய்ஸ் நோட்டு. சில இடத்துல ஒரு வாய்ஸ் நோட்டு இது, கொஞ்ச இடத்துல மட்டும் வாய்ஸ் நோட் மாறிடுது, வேறு எதுவும் இல்லை. படம் சூப்பர். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான ஆளே கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதிகள் வந்துட்டு அப்போதைய மக்களை வந்து இந்தியாவில் வந்து சாவடிக்கிறாங்க. பாகிஸ்தானில் கூட வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி தீவிரவாதிக்கு அகேன்ஸ்டாக தான் நான் இருக்கேன். அந்த தீவிரவாதிக்கு நீயும் சப்போர்ட் பண்ண மாட்ட. நீ 2 வந்து எனக்கு 1ல் வந்து என்னென்ன விட்டுட்டு போனாங்களோ, இப்போ நிறைய வில்லன்ஸ்லாம் விட்டதை இதில் ரிவெஞ்ச் வாங்குற மாதிரி நல்லா இருந்தது. எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிட்டாங்க. 1ல் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து மிலிட்ரி மேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி இது பண்ணுது. தேசப்பற்றே இல்லைனாலும் சில பேர் வந்து இந்த படத்தை பார்த்தா வந்து கண்டிப்பாக தேசப்பற்று இருக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ, வைலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ரியாலிட்டியாக அப்போ இதெல்லாம் காமிச்சாதான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தா தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ நமக்காக நம்ம கண்ணு தெரியாமல் வந்து வைலன்ஸ் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அதை பார்க்காம விட்டுட்டோம்னு நமக்கு தெரியாது. உண்மையாகவே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்காக. வந்து அங்கே சோல்ஜர்ஸ்லாம் அவ்வளோ நமக்காக அவ்வளோ சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வைலன்ஸ் தேவை தான் இதுக்கு. இல்லைன்னா அந்த படத்தோட இல்லைன்னா அந்த படத்தோட ரியாலிட்டி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுல்ல. அவங்க தெரிஞ்சு தானே அது வைக்கிறாங்க. நம்ம கலெக்ஷனுக்காக பல பேரால் பார்க்க முடியலன்றதுக்காக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். பட் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஃபீலில் பார்க்கணுன்னா, இப்போ பார்க்குறப்போ ஒரு சீனில் ஒருத்தவங்க வெட்டுறாங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வலி இருக்குமான்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுல்ல. அப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டாலே அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் ப்ரோ. ஸோ பெஸ்ட்டான படம். உண்மையாகவே வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் எல்லாருமே. இல்லை ப்ரோ, அது நிறைய பேர் இன்னும் அப்படி பார்த்தா நிறைய பேர் வந்து தமிழ் டப்புக்காக இல்லைன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து ஹிந்தி வெர்ஷனில் பார்த்துருவேன். நான் கூட ஃபஸ்ட்டே வந்து அந்த ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சீன் நடக்கும். மேடி போயிட்டு அங்கே போய்ட்டு நீ முடிஞ்சால் தொட்டுப்பாரு, நான் பாட்டில் தான் இருப்பேன், அவனை ரிவெஞ்ச் வாங்குறதுல இந்த படத்தில் காமிக்கும் போது இந்தளவுக்கு ஒரு டீப்பாக எல்லாமே டேரக்டர் அந்தளவுக்கு டீப்பாக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக காமிச்சிருக்காங்க. இப்போ தமிழ் டப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தனை கொல்றான்னு ஒரு கன்னில் ஷூட் பண்ணிட்டு போனால் ஓகேங்க, அவன் கண்ணுக்கு மேலே இங்கே வச்சு சுடுறான், இன்னொருத்தனை கண்ணுக்குள்ளே வந்து ஊசியை ஏற்றி கொள்றான். தலையில் அடிக்கிறது கூட நீங்கள் வந்து நிறைய படங்களை காமிக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு அதுலேயே படத்து இல்லை ப்ரோ, அது வந்து சில பார்க்கலாம், வெறுப்படிக்கல, நல்லா இதுவாக தான் போச்சு படம். ஆமாம், ரொம்ப வைலன்ஸ் அதிகம், ரொம்ப ரத்தம் தெரிகிறதெல்லாம் ரியலிஸ்டிக்காக காட்டுறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருக்கும் ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. மென்ஷன் கிளியராக பண்ணிடுறான். நான் பாகிஸ்தானுக்கு எதிரி கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கிற எதிரி இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிறவங்க தான் எதிரி. நான் அதை மென்ஷன் பண்ணுறானே. அப்புறம் அதோட உங்களுக்கு முஸ்லீமை பற்றி வச்சு முஸ்லீம் வந்து தப்பு. எந்த மதத்தில் ப்ரோ தீவிரவாதி இல்லாமல் இருக்காங்க? எல்லா இடத்துலையுமே வந்து தீவிரவாதங்கள் இருக்காங்க தான். வந்து இந்த மதத்தில் இருக்கவங்க தான் தீவிரவாதிகளாக இருக்கணும்னா அது வந்து ஒரு தப்பான வகையில் போர்ட்ரே தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து
ஆமாம், அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். அவங்க வந்து அந்த கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. படத்தில் மோடி கூட தான் பிரைம் மினிஸ்டர் கூட தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம பிஜேபிக்கு அப்போ அந்த டைமில் வந்து 500,000 rupees வந்து பேன் பண்ணாங்க. அப்போது நம்மளுக்கு புரியாது, அப்போ ஏன்டா தேவையில்லாத வேலை பண்ணுறாங்கன்னா இந்த படத்தில் காட்டும் போது இதனால தான் அப்படியா இருக்குமா அப்படின்னு ஒரு நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதனால் முஸ்லீம்ஸ் இந்த படத்தில் எந்த விதமான தப்பாக காட்டல. அவங்க வந்து இப்போ ஏதோ ஒன்று பண்ணும் போது காட்டல, எதுவுமே தப்பான எதுவுமே. யார் தீவிரவாதி யார் பண்ணாங்களோ, யாருக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வந்ததோ அவங்கள தான் கொண்டு இருக்காங்களே தவிர்த்து தேவை எவனுமே கொள்ளலை. இது மாதிரி முஸ்லீம்ஸ்னால தான் இது அப்படின்னு பாகிஸ்தான் தான் எங்களுக்கு எதிரி, சண்டை அவனா எங்களுக்கு மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படிலாம் படத்துலேயே க்ளீன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஹீரோவே ஒரு டைலாக் வச்சிருக்காரு, நான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரி கிடையாது, எங்கள் நாட்டுக்கு உங்கள் நாட்டிலேருந்து எவன் தீவிரவாதி தனமாக எதிரி பண்ணுறான் அவனுக்கு தான் நான் எதிரின்னு க்ளீனாக மென்ஷன் பண்ணுறேன். அதோட என்ன இதை சொல்லணும், நல்லா இருக்கு ப்ரோ படம், வந்து பார்க்கலாம். ப்ரோ கண்டிப்பாக அந்த கண்டினியூட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த படம் பார்க்குறது, நான் நேற்று வந்து துரந்தர் 1 பார்த்தேன். அதுவே ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட தான். பட் அந்த நீங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேர்ல்ட் ஆஃப் துரந்தருக்குள்ளேயே நீங்கள் போயிடலாம், ட்ராவல் பண்ண முடியும். அந்த கண்டினியூட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு திடீர்னு ஒரு சீரியல் பார்க்குறீங்க, தொடரும்னு போட்டு நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ அந்த கண்டினியூட்டி வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நேற்று அந்த பாட்டு பார்த்தது இதனால தான் அப்படி நடந்ததா, ஒரு சீனும் இன்ச் பை இன்ச் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ரேம்ஸும் சரி, சினிமாட்டோகிராஃபிலேருந்து எதுவுமே குறை சொல்ல முடியல. பார்த்தவங்க இன்னொரு வாட்டி தமிழில் வந்து தமிழில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஹிந்தியில் ஃபஸ்ட்டு பார்த்தேன், எனக்கு படம் வந்து எப்படின்னா சூப்பர் படம் தான். இப்போ பார்க்கும்போது இன்னும் நல்லா எல்லா எமோஷனலாக எல்லாமே டச் ஆகுது, நல்லா இருக்குது படம், வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு இதுனா மியூசிக் வேணால் சொல்லலாம். மியூசிக் வந்து 1ல் இருந்த மியூசிக் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டான மியூசிக். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலே ஆகட்டும், பல பேர் ரிங்டோன், நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ எங்களுக்கு பல பேர் வந்து ரிங்டோனாலாம் வச்சுருக்காங்க. மியூசிக் வந்து அந்தளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. நான் பேடுன்னு சொல்ல வரல, பட் வந்து அந்த ஃபஸ்ட்டில் அந்த மியூசிக் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது, ஒரு சீனோட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. இதில் மியூசிக் தப்பாக மோசமாக இருக்குன்னு சொல்ல வரல, மியூசிக்கை விட சினிமாட்டோகிராஃபியும் அந்த சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம். சூப்பர் படம், இன்னொரு வாட்டி கூட பார்க்கலான்னு தோணுது எனக்கு. வராங்க ட்விஸ்ட்டு அதெல்லாம் பக்காவாக இருக்குது. அதை போய் படத்தில் போய் பாருங்கள், அவ்வளோதான். பிளேயிங் அப்போ நம்ம டார்கெட் பண்ணி அவங்க வந்து சொல்ல, ஏன்னா அவங்க இருக்கிறவங்க வந்து முஸ்லீம் வந்து டார்கெட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வருது, அங்கே வந்து நிறைய நம்பர் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 45 சொல்கிறாங்க, கீழே வந்து 35 வருது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 80 சொல்கிறாங்க, கீழே 63 சொல்லிட்டு சப்டைட்டில் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேசிக்காக வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஏஜென்ட் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அங்கே டெரரிசம் எப்படி ஒழிக்கிறாரு, அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு ஒரு ஃபிக்ஷனான ஒரு கதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது. ஒரு ஈவன் அடல்ட் ஆட்டு நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இடத்துல வந்து நம்மளாலே வந்து கண்ணு மூடிட்டு தான் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஹெவியான வயலன்ஸ், அதெல்லாம் வந்து தேவையில்லை. இன்னொன்று அவங்க வந்து லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஹெவி வயலன்ஸ் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ படம் வந்து ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாக வந்து அங்கே பாகிஸ்தான் இருப்பார், பாகிஸ்தானின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்தியன் ஏஜென்ட்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னன்னா, நான் வந்து பணம் வந்து சந்தோஷமாக இருக்கும், நீயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான். எல்லாத்துக்கும் சேர்ந்தா நான் வந்து தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டாக தான் போராடுறேனே தவிர பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த படத்தோட ஒரு ஆழமான கருத்து அதுதான். பட் என்னென்னா ஃபுல்லாக அந்த தீவிரவாதி கும்பலை அழிக்கணுங்கிறதுனால இன்ஃபேக்ட் அந்த தீவிரவாதிஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து முஸ்லீம் பேரை யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து முஸ்லீமுக்கு அகேன்ஸ்டான ஒரு படம் மாதிரி இல்லை இந்த படம். இல்லை, இந்த படம் ரொம்ப ஹெவி லேகுங்க, ஒன்னளவுக்குலாம். இந்த படம் வந்து பயங்கர லேகு, உட்காந்து பார்க்க முடியல. என்னன்னா அடுத்து என்னங்கிற நடக்க போகிறதுங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கலங்க. சரி, இது பண்ணுறியா பண்ணிட்டு போ, அது பண்ணுறியா பண்ணிட்டு போ, சண்டை போட்டிருக்கேன், டேய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டல, இப்போ அடுத்து சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டில் வந்துட்டுருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன்கிட்ட வந்து ஹீரோ வசமாக போய் மாட்டிப்பார், கையில் கத்தியெல்லாம் வச்சுருப்பான், 2 குத்திட்டு உட்காந்து டைலாக் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். டேய் நீ எல்லாம் தமிழ் சினிமா பார்க்க மாட்டியாடா, ஹீரோ அப்படி டைம் கொடுத்தா திரும்ப அவன் ஒன்று அடிக்க மாட்டானாங்கிற மாதிரி அவ்வளோ கேப் விட்டோன்னா அவன் வந்து இவனுக்கு வந்து கொள்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலலாம் அஃப்கோர்ஸ் டப்பிங் படம் தான், பட் இருந்தாலும் இங்கே தமிழில் பார்க்குறதுனால நம்ம தமிழ் சினிமா கூட தான் கம்பேர் பண்ணி பேசணும். அறத பழசான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கடுப்பு தான் ஏறுது.
இல்லை உட்காந்து பார்க்க முடியலங்க. மெயினாக அவங்க படத்தில் வந்து வைலன்ஸ் வச்சதுக்கே வந்து எப்படி சென்சார் வந்ததுன்னே எனக்கு டவுட்டாக இருக்குது. அவ்வளோ வைலன்ஸ் இருக்குது. வைலன்ஸ்க்காக நான் வந்து இந்த படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. இல்லை வைலன்ஸாக காமிக்கணும். ஒருத்தர் காலை துண்டா போகுது, சரி அவனை கொண்டுட்டாண்டு போகிறது போல அவனை அதுக்கப்புறம் உட்காந்து தூக்கி ரொம்ப லென்த்தாக காமிச்சு அவனை தூக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் துண்டா வந்து ஒரு காலில் தொங்கிட்டு இருக்கு, இன்னொரு கால் டோட்டலாக கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ வைலன்ஸான சீன் தேவையா? அடல்ட்ஸாலே பார்க்க முடியாதுங்க. மற்றது வந்து குழந்தைங்களுக்கு காமிக்காதீங்கன்னு சொல்லணும். அடல்ட்ஸே நீங்கள் பார்க்காதீங்க, அதுதான் சொல்ல முடியும். அவ்வளோ ஓவர் வைலன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த படம்லாம் வந்து ரெக்கமெண்டே பண்ண முடியாதுங்க. பாசிட்டிவ் இந்த சென்ஸ் ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு தீவிரவாதத்தை வந்து அழிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஓகே. இன்னொன்று அதில் ரொம்ப தெளிவாக வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னு நம்ம நிறைய வந்து பேசிகிட்டு இருக்கோம். சமீபத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம இவங்க காவ்யா மாறன் வந்து அவங்க லண்டன் டீமுக்கு வந்து ஒரு பாகிஸ்தானி பிளேயரை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு பேக்லாஷ் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பர் லீகலான ஒரு விஷயம் தான்.